அனைவருக்கும் இதயத்தின் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். பொங்கலோ பொங்கல். அனைவருக்கும் இதயம் மந்த்ராவின் பொங்கல் தின நல்வாழ்த்துக்கள். பொங்கலோ பொங்கல். இப்போது புதிய அறிமுகம் அச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. சட்டசபை தேர்தல் நெருங்கும் நேரத்தில் பழைய ஓய்வூதியம் கேட்டு அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள் ஜனவரி 6 முதல் காலவரையற்ற வேலை நிறுத்தத்தை துவங்கப் போவதாக அறிவித்திருந்தனர். அதற்கு முன் உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டத்தை அறிவித்து போராட்டத்தை முடிவுக்கு கொண்டு வந்தது திமுக அரசு. ஆனால் திமுக தேர்தல் வாக்குறுதி அளித்தபடி சம வேலைக்கு சம ஊதியம் கேட்டு இடைநிலை ஆசிரியர்களும், பணி நிரந்தரம் கேட்டு பகுதி நேர ஆசிரியர்களும் தொடர்ந்து போராடி வருகின்றனர். இவர்களை தவிர சத்துணவு ஊழியர்கள் காலமுறை ஊதியம் கேட்டு பலகட்ட போராட்டங்களை நடத்தி வருகின்றனர். அவர்களை சமாதானப்படுத்த சமூக நலத்துறை செயலாளர் ஜெயஸ்ரீ முரளிதரன் சத்துணவு ஊழியர் சங்க நிர்வாகிகளுடன் இன்று கோட்டையில் பேச்சுவார்த்தை நடத்தினார். சத்துணவு ஊழியர்களின் காலமுறை ஊதியம் கோரிக்கையை அரசு ஏற்கவில்லை. இதனால் எந்த உடன்பாடும் எட்டப்படாமல் பேச்சுவார்த்தை தோல்வியில் முடிந்தது. அதைத் தொடர்ந்து 2021 தேர்தலில் திமுக வாக்குறுதி அளித்தபடி சத்துணவு ஊழியர்களுக்கு காலமுறை ஓய்வூதியம் வழங்க கோரி நாளை முதல் தமிழகம் முழுவதும் காலவரையற்ற போராட்டத்தில் ஈடுபடப் போவதாக சத்துணவு திட்ட ஊழியர்கள் அறிவித்தனர். 3/1/2021 இன்றைய முதல்வர் அவர்கள் ஜாக்டோஜியோ அறிவிப்பிலே எங்களுக்கு சத்துணவு ஊழியர்களுக்கு எந்த ஒரு அறிவிப்பும் இல்லாத நிலையில் அன்றைய 6/1/2026 அன்றைய மாநில செயற்குழு கூடி 12/1/2026 போராட்ட ஆயத்த மாநாடுகளை நடத்தி 20/1/2026 எங்களுடைய மையங்களை மூடிவிட்டு காலவரையற்ற வேலை நிறுத்தத்திற்கு செல்லக்கூடிய சத்துணவு ஊழியர்கள் 14/1/2026 அன்று இயக்குநர் அவர்களும் இணை இயக்குநர்களும் கூப்பிட்டு அழைத்து பேசி உன்னுடைய கோரிக்கை நிறைவேற்றுவார்கள் இன்னும் 15 நாட்களுக்குள்ளாக என்று கூறினார்கள். இன்று அரசு என்னுடைய துறை செயலாளர் அவர்கள் இன்று இன்னும் ஒரு வாரம் அவகாசம் எடுக்கிறார். தமிழ்நாடு சத்துணவு ஊழியர் சங்கம் 45 ஆண்டுகளாக நம்முடைய ஊழியர்களுக்கு கொத்தடிமை ஊதியம் பெற்றுக்கொண்டு இன்று இந்த அறிவிப்பு எதுவுமே இல்லாமல் பெரிய ஏமாற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது. 40 ஆண்டு காலமாக இந்த துறையிலே பணி செய்து கொண்டு ஓய்வூதியம் என்பது ரூபாய் 2000 தான். ஒரு நாளைக்கு 66 ரூபாய் 70 பைசா வைத்து ஓய்வு பெற்ற சத்துணவு ஊழியர்கள் அவருடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்த முடியாமல் எத்தனையோ இடங்களில் கோயில்களிலும் தெருக்களிலும் சேர்க்கக்கூடிய நிலைமையிலே இருந்து கொண்டிருக்கிற இந்த கால சூழலில் தமிழ்நாடு சத்துணவு ஊழியர் சங்கம் 3 கோரிக்கையை வைத்து இன்றைய முதல்வர் அவர்கள் தேர்தல் 2021 தேர்தல் கால வாக்குறுதியான உங்களுடைய சத்துணவுடைய காலமுறை ஊதியம் தருவேன், உங்களுடைய தொகுப்பூதியத்தை ஒழித்து காலமுறை ஊதியம் தருவேன் என்றும், பணிக்கொடையாக ரூபாய் 5 லட்சமும், சமையலர் உதவியாளர்களுக்கு 3 லட்சமும் ஓய்வூதியமாக குடும்ப ஓய்வூதியம் தருவேன் என்று வரத்து 313 தேர்தல் கால வாக்குறுதியில் அறிவித்தார். 4.5 ஆண்டு காலமாகியும் சத்துணவு ஊழியர்கள் பெரும் ஏமாற்றத்துடன் இன்று அறிவிப்பு வருமா என்று இருந்தார்கள். ஆனால் அது 3/1/2026 எந்த ஒரு அறிவிப்பும் இல்லாமல் தொடர் வேலைநிறுத்தத்துக்கு செல்லக்கூடிய காலகட்டத்தில் சத்துணவு ஊழியர்கள் இருக்கிறோம். பல்வேறு அனைத்து மாநிலம் முழுவதும் 43,000 பள்ளிகளில் 1,26,000 பணியாளர்கள் பணி செய்யக்கூடிய இடத்திலே அனைத்து இடங்களும் காலி பணியிடங்கள் இருக்கிறது. 71,000 பணியாளர்கள் மட்டுமே பணியில் இருக்கின்றோம். காலி பணியிடத்தை தொகுப்பூதியம் அரசாணை 95 8,997 மையங்களுக்கு மட்டும் ஊழியர்களை மட்டும் நியமனம் பண்ணுவதற்கு உத்தரவுகள் பிறப்பிக்கப்பட்டது. 23 மாவட்டங்கள் மட்டும் பணியாளர்கள் நியமனம் பண்ணியிருக்காங்க. மீதி மாவட்டங்களில் நியமனம் என்பது நடக்காமல் அது தொடர் வேலைநிறுத்தத்துக்கு செல்லக்கூடிய காலகட்டத்தில் இந்த முதல்வர் தான் எங்களுக்கு அறிவிப்பு இல்லாமல் இந்த நாளைக்கு 20/1/2001 முதல் 23/1/2026 4 நாள் மாவட்டம் முழுவதும் மாவட்ட தலைவர்களே தொடர் மறியல் போராட்டத்தை நடத்துவது என்பதும் 24/1/2026 25/2026 2 தினங்கள் மாவட்ட தலைநகரை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பாக தொடர் காத்திருப்பு போராட்டம் நடத்துவது என்பது மாநில செயற்குழு எடுக்கப்பட்ட முடிவின் அடிப்படையில் இன்று நடத்த பேச்சுவார்த்தையில் உடன்படாத காரணத்தால் தமிழ்நாடு சத்துணவு ஊழியர் சங்கம் தொடர் போராட்டத்துக்கு நாளையிலிருந்து செல்வோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். சத்துணவு ஊழியர் போராட்டத்தால் தமிழக பள்ளிகளில் மதிய உணவு வழங்கும் திட்டம் பாதிக்கப்படும் அபாயம் ஏற்பட்டுள்ளது.
இது தொடர்பாக பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை வெளியிட்ட அறிக்கையில் கூறியிருப்பதாவது, எப்படியாவது ஆட்சிக்கு வர வேண்டும் என்று திமுக கொடுத்த பல நூறு போலி வாக்குறுதிகளில் இதுவும் ஒன்று. இதனால் பாதிக்கப்பட்டுள்ளது மாணவர்களின் பசி தீர்க்கும் சத்துணவு ஊழியர்களே. பொய்யான வாக்குறுதிகளை அள்ளி தெளித்து மக்களை ஏமாற்றிவிட்டு வாக்குறுதியை நிறைவேற்ற கோரி போராடும் போது கைது நடவடிக்கை என அடக்குமுறையை கையாண்டு கொண்டிருக்கிறது திமுக அரசு. ஆனால் கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாமல் மீண்டும் மேடை போட்டு மக்களை ஏமாற்ற கிளம்பிவிட்டார் முதல்வர் ஸ்டாலின். சத்துணவு ஊழியர்கள் வேலைநிறுத்தம் செய்தால் பள்ளி மாணவர்கள் பாதிக்கப்படுவார்கள் என்பது கூட திமுகவினருக்கு உரைக்கவில்லையா? நீங்கள் கொடுத்த வாக்குறுதியை தானே அவர்கள் நிறைவேற்ற கேட்கிறார்கள். முறையான பேச்சுவார்த்தை நடத்தி அவர்கள் நியாயமான கோரிக்கைகளை நிறைவேற்ற கூட உங்களுக்கு நேரமில்லை. எந்த முகத்தை வைத்துக் கொண்டு 90% வாக்குறுதிகளை நிறைவேற்றி விட்டோம் என்று பொய் சொல்லிக் கொண்டிருக்கிறீர்கள் என அண்ணாமலை அறிக்கையில் கூறியுள்ளார்.